அவனை நாங்கள் நம்புவதற்கும் அவனை நாங்கள் அழைப்பதற்கும் அல்லாஹ் சில பெயர்களை அவனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த பெயர்களை கொண்டு அழைத்தால்தான் அல்லாஹ் எங்களுக்கு பதில் சொல்லுவான். இன்று உலகத்தில் அதிகமானவர்களுடைய சிந்தனை கல்லின் பக்கம், மண்ணின் பக்கம், படைப்புகளின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றது. அவர்கள் கஷ்டத்தின் பொழுது, பிரச்சினைகளின் பொழுது அழைப்பது கல்லையும் மண்ணையும் சிலைகளையும் கபறுகளையும் தான். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒரு கல்லுக்கு கேட்கும் சக்தியோ பார்க்கும் சக்தியோ ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு படைப்பினத்துக்கு இந்த சக்தி கிடையாது. இதே போன்றுதான் ஒரு கபரில் உள்ளவரிடம் கேட்பதனால் எதுவும் நடக்கப் போவது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கென்று பல பெயர்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அந்த பெயர்களுக்கு சொல்லுவது அரபியில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹுடைய அழகிய நாமங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்ஊஹு பிஹா, அல்லாஹ்வுக்கென்று அழகிய பெயர்கள் இருக்கிறது, அந்த பெயர்களை கொண்டு அல்லாஹ்வை அழையுங்கள். அந்த பெயர்களை கொண்டுதான் அல்லாஹ்வை அழைக்க வேண்டும். இந்த அல்லாஹுடைய பெயர்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், இன்ன லில்லாஹி திஸ்அத்தன் வ திஸ்ஈன இஸ்மா, அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்கிறது. ஃபமன் அஹ்ஸாஹா தഖலல் ஜன்னah, யார் அதை மனனமிட்டு அதை சரியான முறையில் பாவிப்பார்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைந்து விட்டார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வை எங்களுக்கு தெரியும் என்றிருந்தால் முதலாவது அல்லாஹ்வுடைய பேரை தெரிஞ்சிருக்கணுமே. எனக்கு அல்லாஹ்வை தெரியும், எனக்கு அல்லாஹ்வை தெரியும். சகோதரர்களே, அல்லாஹ்வே சொல்கிறான், உங்களுக்கு என்ன பத்தி சரியாக தெரியாது. வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்ற, என்ன பத்தி தெரியாததால் தான் நீங்க என்ன செய்றீங்க, மனிதர்களை நம்பி இருக்கிறீங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாததால் தான் கல்லையும் மண்ணையும் கபரையும் நம்பி வாழ்றீங்க. நீங்க என்ன உங்களுக்கு தெரியாது. சகோதரர்களே, சரியாக அல்லாஹுவா அறிவோமாக இருந்தா ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் மட்டும் போதும், எங்களுக்கு அல்லாஹ் மட்டும் போதும். உலகத்தில் வருவதற்கு முன்னால் தாயுடைய வயிற்றில் தனியத்தான் இருந்தோம் சகோதரர்களே. நண்பர்கள் இருந்தார்களா தாயுடைய வயிற்றில்? எந்த தாயுடைய வயிற்றில் இருந்தோமோ அந்த தாயை கூட தெரியாது, அந்த தாயை கூட எங்களுக்கு தெரியாது. உலகத்தில் பிறந்து சில காலங்களில் தாயை பார்க்கிறோம், சகோதரர்களை பார்க்கிறோம், சகோதரியை பார்க்கிறோம், நண்பர்களை பார்க்கிறோம். இப்ப நாங்க மதம் மாறிட்டோம். இப்ப எப்படி மதம் மாறிட்டோம் தெரியுமா? எனக்கு வாப்பா இல்லாம வாழ முடியாது, எனக்கு நண்பர்கள் இல்லாம வாழ முடியாது, எனக்கு மனைவி இல்லாம வாழ முடியாது. 25 வயதுல தானே மனைவியை கண்டது, பிள்ளைகள் இல்லாம இல்லை. ஒரு நாள் வரப்போகிறது சகோதரர்களே, தனியாக்கப்பட போகிறோம். எங்களை கொண்டு போய் கபரிலே வைக்கும் பொழுது எந்த மனைவியும் சொல்வதில்லை கணவனோடு நானும் செல்கிறேன், எந்த நண்பனும் சொல்வதில்லை நானும் இல்லை. அதனால்தான் இடைப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில் ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹுடைய பெயர்களில் மிக உயர்ந்த ஒரு பெயர் தான் சமீ. சமீ என்ற பெயர். இந்த சமீ என்ற பெயர் என்ன? அல்லாஹ் எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். சமீ என்றால் இதுதான் கருத்து. இப்ப நான் இப்பொழுது குதுபா ஓதிக்கொண்டிருக்கிறேன், பயான் பண்ணி கொண்டிருக்கிறேன், என்னுடைய வார்த்தையை அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இவ்வாறு நினைத்து குதுபா ஓதினால் முகஸ்துதி குதுபா ஓத முடியாது, யாருக்காக வேண்டியும் ஓத முடியாது. நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் தான் ஓதலாம். ஏன்? என்னுடைய குதுபாவை யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்? சமீ அல்லாஹ். உலமாக்கள் சொல்கிறார்கள், கருமையான நடுக்கடல்ல
ஒரு கருத்த கல்லிலே ஒரு கருத்த எறும்பு நடக்குது, யாருக்குமே விளங்குது இல்ல. அந்த நடக்கிற சப்தத்தை கூட அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதற்குத்தான் சொல்வது சமீ. சமீ என்பது அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்றைய குதுபாவிலே இதை பாடமாக்கி கொண்டு செல்லுங்கள். பிரயோஜனம் இருந்தால் பாவியுங்கள், புத்தி இல்லாவிட்டால் விட்டுவிடுங்கள். இந்த சமீ என்பது என்ன தெரியுமா? அல்லாஹ் எங்களுக்கு எப்படி கேட்கும் சக்தியை தந்தார். முதலாவது எங்களுக்கு அல்லாஹ் கேட்கும் சக்தியை தான் தந்தார். இரண்டாவது தான் பார்க்கும் சக்தி. தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே சகோதரர்களே எங்கட காது கேட்டுச்சு. ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா இன்னா خلقனல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ் நப்தலீஹி ஃபஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா. அல்லாஹ் சொல்றான், மனிதனே உனக்கு ஒரு காலம் ஞாபகம் இல்லையா? அந்த காலத்தில் நீ இந்திரிய துளியாக இருந்தாய். நுத்ஃபத்தின் அம்ஷாஜ். நாங்க என்ன செய்தோம் தெரியுமா? உலகத்தில் உன்னை படைத்தோம், முதலா உனக்கு தந்தது கேட்கிற சக்தி, சமீஆ. நாங்க தாயுடைய வயிற்றில் இருக்கக்குள்ளே சகோதரர்கள் எங்களை காது கேட்டுட்டு, தாய் ஓதின குர்ஆனும் கேட்டது, தாய் பார்த்த படமும் கேட்டது. எதுவெல்லாம் தாய் செய்தாலோ அவ்வளவும் எங்கட காதுக்கு கேட்டது. சமீஅம் பஸீரா. அதனாலதான் சகோதரர்களே, தூங்குறது கண்ணா காதா? தூங்குறது காதுதான், கண்ணல்ல. சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சொல்கிறான், فَضَرَبْنَا عَلَى آذَانِهِمْ فِي الْكَهْفِ سِنِينَ عَدَدًا. நாங்கள் காதுக்குத்தான் தூக்கத்தை போட்டோம். நீங்க சிலரை பார்த்திருப்பீங்க, தூங்குவாங்க கண் திறந்திருக்கும், தூங்குவாங்க கண் திறந்திருக்கும். சில மிருகங்களை பார்ப்பீங்க, அது கண்ணை திறந்துதான் தூங்கும். ஏன்? தூக்கத்தை நாம் காதுகளுக்கு போட்டோம் அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த காது கேட்குதே, அல்லாஹ் நாங்க கேட்பதை விட நுட்பமாக அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அல்லாஹ்க்கு தெரியும் நாங்க ஏன் எதை செய்யறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்கட வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துட்டு அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த சமீ என்ற வார்த்தை இருக்குது, இது மிக அல்லாஹுடைய அழகிய நாமம். குர்ஆனிலே அல்லாஹ் இந்த சமீ என்ற பெயரை 45 தடவை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். எத்தனை தடவை? 45 தடவை அல்லாஹ் சமீ சமீ. ஏனென்றா நாங்க இரகசியம் பேசலாம். وَأَسِرُّوا قَوْلَكُمْ أَوِ اجْهَرُوا بِهِ إِنَّهُ عَلِيمٌ بِذَاتِ الصُّدُورِ. நீங்க இரகசியம் பேசுங்க, இல்ல பரகசியம் பேசுங்க, அல்லாஹ்க்கு விளங்கும், அல்லாஹ்க்கு தெரியும்.